இன்குபேட்டர் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஒரு 12 எக் பக்கம் வந்து வச்சுருக்கோம். 5ஆந்தேதியிலேருந்து வைக்க ஆரம்பித்தோம். இப்போ 12 எக்கில் வந்து 1 ரிஜெக்ட் ஆகி இப்போ 11 இருக்குது. 11லேயும் செக் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 5ஆந்தேதி வந்து கிட்டத்தட்ட 3 எக்கு வந்து நாங்கள் வச்சோம். அந்த 3ஓட எக்கோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வாத்தா கோழியான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃபேஸ் தெரியுது. ஆனால் வந்து பார்க்க வாத்து மாதிரி தான் எங்களுக்கு லுக் தெரியுது. பார்க்கலாம், ஒரு 20ஆந்தேதி பொறிக்கிறானா இல்லை 30ஆந்தேதி பொறிக்கிறாங்களான்னு ஒரு டவுட் வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் என்ன கடையில் வாங்கின அந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுத்த அந்த மாதிரி நாட்டு முட்டை எல்லாமே வந்து சாக் ஃபார்ம் ஆகிருந்தது. சாக் ஃபார்ம் ஆகதை ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு லைட் வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரெட்டிஷ்னஸ்ஸாக இருக்கும், நரம்பு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொன்றா அப்பப்போ அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம லைட் வச்சு பார்த்துடலாம். 5ஆந்தேதி வச்சதெல்லாம் நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. ரீசெண்டாக வச்ச 12ஆந்தேதியோடது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் க்ரோயிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டாட் மாதிரி தான் உங்களுக்கு தெரிய வரும். அந்த டாட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் கழித்து ஒன்று செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நரம்பு சின்ன சின்ன மூமெண்ட்டு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நல்லா க்ரோ ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஆகஸ்ட் 14 நான் வச்சது வந்து க்ரோ இல்லவே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் 1 வீக்கே வெயிட் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை. நம்ம வச்சபடியே இருந்தது. ஒரு சின்ன ஒரு சாக்கோ எதுவுமே ஃபார்ம் ஆகாதனால எடுத்துட்டு ஒன்ஸ் வந்து நம்ம வாட்டரில் வந்து எக்கு போட்டு பார்த்தோம்னா ஃப்ளோட் ஆயிடுச்சு மிதந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. டாக்கு கொடுத்துலான்னு பிளான் பண்ணோம். பட் நல்லபடியாகவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் டேஸ் விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளோட் ஆகும். ஏன்னா அது ஒரு ஹீட் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகிறதுனால. பட் இப்போ வந்து ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு கண்டிஷன் பெட்டராக இருக்குது. அண்ட் தென் ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சில எக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம் பர்பஸ்க்கு வந்து 3 ப்ரோக் ஆனது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு போடுற முட்டையில் ப்ரோக் ஆயிடுது. இதில் 6ஆந்தேதி எக்கும் வந்து நெவோ பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் சாக் ஃபார்ம் ஆகி க்ரோத் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஹோம் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது. டாக் நல்லா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம ரெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இன்குபேட்டரில் வந்து டோட்டலாக வந்து 10 எக்ஸ் வந்து வச்சுருக்கேன். பார்க்கல, நீ வரது அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.